கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும். பரமண்டலங்களிலே இருக்கிற பிதாவாகிய சர்வேசுரா, உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேசுரா, தூய ஆவியாராகிய சர்வேசுரா, தம திருத்துவமாய் இருக்கிற ஏது சர்வேசுரா, புனித மரியே, சர்வேஸ்வரனுடைய புனித மாதாவே, கன்னியர்களின் உத்தம கன்னிகையே, கிறிஸ்துவினுடைய மாதாவே, தேவ வரப்பிரசாதத்தின் மாதாவே, மகா பரிசுத்த மாதாவே, அத்தியந்த விரதியாய் இருக்கிற மாதாவே, பழுதற்ற கன்னிகையாய் இருக்கிற மாதாவே, கன்னி சுத்தம் கெடாத மாதாவே, மகா அன்பிற்கு பாத்திரமாய் இருக்கிற மாதாவே, ஆச்சரியத்துக்குரிய மாதாவே, நல்ல ஆலோசனை மாதாவே, சிருஷ்டிகளுடைய மாதாவே, மகா புத்தியுடைத்தான கன்னிகையே, மகா வணக்கத்துக்குரிய கன்னிகையே, பிரகாசமாய் துதிக்கப்பட யோக்கியமாய் இருக்கிற கன்னிகையே, சக்தி உடையவளாய் இருக்கிற கன்னிகையே, தயவுள்ள கன்னிகையே, விசுவாசியாய் இருக்கிற கன்னிகையே, தர்மத்தின் கண்ணாடியே, ஞானத்துக்கு இருப்பிடமே, எங்கள் சந்தோஷத்தின் காரணமே, ஞான பாத்திரமே, மகிமைக்குரிய பாத்திரமே, அத்தியந்த பக்தி உடைத்தான பாத்திரமே, மறைப்பொருளை கொண்ட ரோஜா மலரே, தாவீது ராஜாவுடைய உப்பரிகையே, தங்கமயமாயிருக்கிற உப்பரிகையே, சொர்ணமயமாயிருக்கிற ஆலயமே, வாக்கு தத்தத்தின் பெட்டகமே, பரலோகத்தினுடைய வாசலே, விடிய காலத்தின் நட்சத்திரமே, வியாதிக்காரருக்கு ஆரோக்கியமே, பாவிகளுக்கு அடைக்கலமே, கஷ்டப்படுகிறவர்களுக்கு தேற்றரவே, கிறிஸ்தவர்களுடைய சகாயமே, சமரசர்களுடைய ராக்கினியே, பிதாக்களுடைய ராக்கினியே, இறை வாக்கினர்களுடைய ராக்கினியே, அப்போஸ்தலர்களுடைய ராக்கினியே, மறை சாட்சிகளுடைய ராக்கினியே, புதியவர்களுடைய ராக்கினியே, கண்ணீர்களுடைய ராக்கினியே, அனைத்து புனிதர்களுடைய ராக்கினியே, ஜென்ம பாவமின்றி உற்பவித்த ராக்கினியே, பரலோகத்துக்கு ஆரோபணமான ராக்கினியே, திரு ஜெபமாலையின் ராக்கினியே, சமாதானத்தின் ராக்கினியே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, சர்வேசனுடைய பரிசுத்த மாதாவே, இதோ உடைய சரணமாக ஓடி வந்தோம். எங்கள் அவசரங்களிலே நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு பாராமுகமாய் இல்லாதேயும் ஆசீர்வதிக்கப்பட்டவளுமாய் மூச்ச உடையவளுமாய் இருக்கிற நித்திய கன்னிகையில் சகல ஆபத்துகளிலேயும் நின்று எங்களை தற்காத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்கள் ஆகும்படி செபிப்போமாக. இறைவா, முழு மனதோடு எங்கனாக விழுந்து கிடக்கிற இந்த குடும்பங்களை பார்த்து எப்பொழுதும் பரிசுத்த கன்னியான மரியாதையுடைய வேண்டுதலினாலே சகல சத்துருக்களின் சற்பனையிலே நின்று பிரசன்னராய் தயவு செய்து ரட்சியும். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவரான இயேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.
இயேசுடைய தூய்மை மிகு நாமத்தில் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய திருப்பலியை தாய் திருச்சபையோடு இணைந்து பெந்தகோஸ்து பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். பெந்தகோஸ்து என்று சொல்லுகிற போது ஆவியின் பிரசன்னம். எனவே நம்முடைய உள்ளங்களிலும் குடும்பங்களிலும் ஆவியானவருடைய பிரசன்னம் இருந்து நம்மை ஆளுகை செய்ய இந்த திருப்பலி நமக்கு உதவுவதாக. எனவே இந்த திருப்பலியில் என்னுடைய கருத்துக்களை நான் வாசிக்கிறேன். என்னோடு சேர்ந்து இந்த கருத்துக்களுக்காகவும் இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கிற அன்பிய இறைமக்கள், சிறப்பாக இந்த நாளை சிறப்பிக்கிற பிரேயர் குரூப் ஐபிஜி மெம்பர்ஸ் எல்லாருடைய குடும்பங்களிலும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இருக்க ஜெபிக்க அழைக்கிறேன். தயவு செய்து அமரவும். இன்றைய திருப்பலியை நன்னீர்கள் பலியாக குடும்பங்களாக ஒப்புக்கொள்கிறவர்கள் சேவியர் பிரபாகரன், நான்சி பத்மா, ராஜன், அமலா, கிஷோர், ரோஷினி, ஆண்டனி, ஆண்டல், ஜேசு, ஆனந்த், ராணி, ஜெயக்குமார், வெனிசியா, ஸ்டீஃபன் நோயல், சித்ரா மேக்தலின், ஜீவேந்திரன், சாந்தலா, கருணாகரன், ஸ்னோஃபா, மௌரில், ரகான்சி, இமானுவல், மைக்கேல், எலிஷா, ஃபோஸ்டினா, ஜானி, ஷார்லின், ஜோபிஷா, ஜூட், ஜெசிகா, மார்டின், ரோசலின், விஜயன், ஆனி, ஷாரன், செரேனா, ஜோயல் சாவியோ, சகாயராஜ், சுஜாதா, பிருந்தன், கிறிஸ்டி, ரவியன், சகாயராபின், ஷர்மின், வினி, ஈஜின் தாமஸ், ஷாலினி, யூஜின், ஆல்பர்ட், சிந்தியா, ஜூலியன், சகி, விவின், ஜோபின், ஜூர், பூர்ணிமா, ஜாய், ஜோஃபியல், ஆரோக்கிய செல்வம், தெரசா செல்வம், சைமன், மலர், முருகேசன், பிருந்தா, அஸ்மிதா, பிரகல்யா, லியோ, நச்சுல்கா, ஜான்சன், பிரான்சிஸ்கா, மைக்கேல், லதா, ஜெனர் அண்ட் ஜெனிஃபர், ராஜேஷ், ரோசி, செல்வநாயகம், மார்கரெட், தியோனி, லெஸ்லின், டெல்ஃபின், பிரான்சிஸ், மோனிகா, பெனடிக்ட், ஸ்டெல்லா, ஜான் பிரிட்டோ, ஜாக்லின், ஜெரோ அண்ட் ஜோவின், அற்புதராஜ், விமலி, ஃப்ளோரன்ஸ், ஷாரன் அண்ட் ஆஞ்சலின், ராட்ரிக்ஸ், ஹெலன், மைக்கேல், லதா, ஜெனர் அண்ட் ஜெனிஃபர், சார்லின், விஜி, ஜோஷி, ஜீனா, ஜோஷுவா, ஜோயல், அந்தோனிராஜ் 10th தமிழ் எக்ஸாம்பிள் பாஸ் ஆனதற்கு நன்றியாகவும், சகாய பாக்கியராஜ், அனிஷ், ஆண்டனி, ஜான் பிரிட்டோ, பிரிசில்லா, கிளாடிஸ், மேக்போன், டீனா இந்த குடும்பங்கள் நன்றியறிதல் பலியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். தனி நபர்களுக்காக இந்த பலியில் அருட்சகோதரி ரோசி, அருட்சகோதரி ரோசரி, அருட்சகோதரி லோரேட்டா, டிவைன் மர்சி நிறுவனம் மற்றும் லூர்து நிர்மல் ராஜுடைய கருத்துக்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த பலியில சிறப்பு கருத்துக்களுக்காக ரீதா, முத்து, ராஜேஷ், ராணி உடல் சுகம் வேண்டியும், ஜேசு, அகிலா, கெனி நற்படிப்பிற்காகவும், வயலட் ராஜேஷ் குடும்ப சமாதானம் வேண்டியும், சேவியர் ஆரோக்கியம் வேறி நல்ல உடல் சுகம் வேண்டியும், ஜனேட்டா, ஜோனஸ், ஜோயல் நல்ல உடல் நலம் மற்றும் படிப்பில் ஞானம் வேண்டியும், நம்முடைய குடும்பங்களில் இறை அழைத்தல் பெருக வேண்டியும், ஜெரோன்சி வேலைக்காகவும், விஜயன் திருமண ஆண்டு விழாவுக்காகவும், திருமண ஆண்டு விழாவுக்காகவும், சகாயம், ஏஞ்சல் திருமண நாளுக்காகவும், யாஸ்மின் பூரண சுகம் வேண்டியும், வெனிஸ், ஜெயா குடும்பத்தில் அனைவருக்கும் உடல் உள்ள ஆன்ம நலம் வேண்டியும், பவித், டெரில் பிறந்த நாள் நன்றியாகவும், சார்லின், விஜி குடும்ப சிறப்பு கருத்துக்களுக்காகவும், மைக்கேல், சச்சின், கிறிஸ்டின், கிறிஸ்டாலா நினைத்த காரியம் வேண்டியும், அரசு வேலை கிடைத்ததற்கு நன்றியாகவும், ராஜேஸ்வரி முழங்கால் வலி குணமாகவும் நல்ல வேலை கிடைக்க வேண்டியும், ரஷ்மி நல்ல வேலை கிடைக்க வேண்டியும், தாரதி, அனிஷா, பாக்கியராஜ் வேலை வாய்ப்பு கிடைக்கவும் இந்த திருப்பலியில் சிறப்பு கருத்துக்களுக்காக ஜெபிக்கிறோம். மேலும் ஆன்ம இடைப்பாடுகள் வேண்டி இந்த குடும்பங்களிலே மறித்த விசுவாசிகளுக்காக சேவியர் பிரபாகரன், நான்சி பத்மா, ராஜன், அமலா, ஜெயக்குமார், வெனிசியா, ஸ்டீஃபன் நோயல், சித்ரா மேக்தலின், ஜீவேந்திரன், சாந்தலா, கருணாகரன், ஸ்னோஃபா, மௌரில், ரொகான்சி, மார்டின், ரோசலின், யூஜின் தாமஸ், ஷாலினி, யூஜின், சகாயராஜ், சுஜாதா, ஜூலியன், சகி, விஜயன், ஆனி, சைமன், மலர், லியோ, மெட்டில்டா, ஆனந்த், ராணி, ராஜேஷ், ரோசி, டிராவிஸ்,
Jerome C. Anderson, Michael Laha, Charlene Viji, Menaga Ignatius Chandran, Pakiraj Alvin, Costa Martin, ராஜேஸ்வரி. மேலும் இந்த பெயர் கொண்ட இறந்த விசுவாசிகளுக்காக நான்சி பத்மா, அருட்சகோதரி ஆஞ்சலின், ஜெயராஜ், கே.ஆர். சவரியப்பன், இனாசியப்பன், நம்பிக்கை மேரி, ஸ்டான்லி ஆரோக்கியராஜ், கேத்ரின் மேரி, அந்தோனி சாமி, விமலா, அந்தோனி சாமி, செல்வப்பன், சாந்தனம்மாள், யாரும் நிலையாத ஆன்மாக்கள், மாசிலா குழந்தைகளுடைய ஆன்மாக்கள், பியூலா நான்சி, கிருஷாந்த் ராஜ், ஜான்சன் ராட்ரிகோ, ஸ்டெல்லா ராட்ரிகோ, திருத்துவதாஸ், சிறிய புஷ்பம், ரமயன், விஜயன் நாயர், லூர்து மேரி, பிலவேந்திர ராஜ், பால் வின்சென்ட், முத்துராஜா, ஜார்ஜ் பால் தேவதாஸ். இந்த பெயர் கொண்ட இறந்த விசுவாசிகளுக்காகவும் நாம் ஜெபிக்கிறோம். மேலும் மர்சி லீனா நல்ல வேலை கிடைக்க வேண்டியும், ப்ரூஸ் மேக்ஸ்வெல் நல்ல வேலை கிடைத்ததற்காக நன்றி இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிக்கிறோம். மக்களே, இந்த கருத்துக்களை ஆண்டவர் இயேசுவுடைய பாதத்தில் வைத்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். இந்த கருத்துக்களுக்காகவும் இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கிற மக்களுக்காகவும் கூடியிருக்கிற திரு அவைக்காகவும் நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, அருள் நிறைந்த மரியே வாழ்க. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று தூய ஆவி பெருவிழாவை நாம் மகிழ்வுடன் கொண்டாடுகிறோம். பாஸ்கா காலத்தின் நிறைவாக உயிர்த்த இயேசு வாக்களித்த தூய ஆவியை திரு அவை மீது பொழிந்த நாளை இன்று நாம் நினைவு கூறுகிறோம். நெருப்பு நாவுகளாக சீடர்கள் மீது இறங்கி வந்த தூய ஆவியார் பயத்திலிருந்து அவர்களை துணிச்சல் மிக்க சாட்சிகளாக மாற்றினார். அதே தூய ஆவியாரால் நாமும் தூண்டப்பட்டு இறைவனின் அன்பை உலகிற்கு எடுத்துரைக்க நற்கருணை பள்ளியில் இணைந்து தூய ஆவியின் கொடைகளுக்காக மன்றாடுவோம். கடவுளுடைய பிரசனத்தில் இருக்கிற போது நம்முடைய மனம் ஒன்று நன்றிடுதலாக இருக்கும், அல்லது இன்னொன்று நம்முடைய குற்றங்கள் மனதுக்கு வந்து நான் தகுதியற்றவன் என்ற ஒரு மனநிலை வரும். இந்த ஒரு அருமையான மாலை பொழுதில் பெந்தகோஸ்து பெருவிழாவை கொண்டாட இருக்கிறோம். நாம் இந்த விழாவை கொண்டாட தகுதியற்றவர்கள் தான். இருந்த போதிலும் துணையாளர் நம்மோடு இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். அவர் குற்றங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். எனவே இருள் சார்ந்த எண்ணங்களை கொண்டிருந்த போதும், அயலாரை நேசிக்க மறந்த பொழுதும், போட்டியிலும் பொறாமையிலும் இருந்து கிறிஸ்துவிடமிருந்து விலகி சென்ற நேரங்களுக்காக மனம் வருந்துவோம். மன்னிப்பு வழங்குகிற தெய்வம் இறைவன் இரக்கமுள்ளவர். எனவே மன்னிப்பார், புதிய மனிதராக நம்மை மாற்றுவார் என்ற உணர்வோடு நம்பிக்கையோடு அனைவரும் சேர்ந்து எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான்
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, இன்றைய பெருவிழாவின் மறைபொருளால் எல்லா மக்களிலும் நாடுகளிலும் உள்ள
உமது அனைத்துலக திரு அவையை புனிதப்படுத்துகின்றேன். உலகின் எத்திக்கிலும் தூய ஆவியாரின் கொடைகளை பொழிந்து நற்செய்தி முதலில் அறிவிக்கப்பட்ட காலத்தில் நீர் செய்தது போல இக்காலத்திலும் தூய ஆவியாரின் அருளால் நம்பிக்கையாளர்களின் இதயங்களை நிரப்புவீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுவீரோ. முதல் வாசகம் திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. பெந்தெகோஸ்து என்னும் நாள் வந்தபோது சீடர்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளிலிருந்தும் வந்திருந்த இறைப்பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒலியை கேட்டு கூடிய திரளான மக்களும் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லோரும் மலைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறு இருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி என வியந்தனர். பார்த்தரும் மேதியரும் எலாமியரும் மெசபத்தோமியா, யூதேயா, கப்பதோக்கியா, போந்து, ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும், பிரிகியா, பம்பிலியா, எகிப்து, சீரேன் நகரை அடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும், ரோமையிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும், யூதரும் யூதர் தழுவியோரும், கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நாம் நம் மொழிகளிலே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கிறோமே என்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். என் உயிரை ஆண்டவரை போற்றிடு. என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எத்துணை மேன்மை மிக்கவர். ஆண்டவரே, உம் வேலைப்பாடுகள் எத்துணை எத்துணை. பூவுலகம் உம் படைப்புகளால் நிறைந்துள்ளது. பல்லவி. நீர் அவற்றின் மூச்சை நிறுத்திவிட்டால் அவை மாண்டு மறுபடியும் புழுதிக்கே திரும்பும். உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்கப் பெறுகின்றன. மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். பல்லவி. ஆண்டவரின் மாட்சி என்றென்றும் நிலைத்திருப்பதாக. அவர் தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக. என் தியான பாடல் அவருக்கு உகந்ததாய் இருப்பதாக. நான் ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள்வேன். பல்லவி.
வாசகம். நாம் எல்லோரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவரன்றி வேறு எவரும் இயேசுவை ஆண்டவர் என சொல்ல முடியாது. இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அருள்கொடைகள் பல உண்டு, ஆனால் தூய ஆவியார் ஒருவரே. திருத்தொண்டுகளும் பல உண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பல வகை உண்டு, ஆனால் கடவுள் ஒருவரே. அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர். பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. உடல் ஒன்றே, உறுப்புகள் பல. உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாய் இருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார். ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்களானாலும் நாம் எல்லோரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியை பானமாகவும் பெற்றோம். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. நன்றி. நம்பிக்கை கொண்டோரின் இதயங்களை நிரப்பியருளும், அவற்றில் உமது அன்பித்தீ பற்றி எரிய செய்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்னபின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். இது கிறிஸ்து வழங்கும் இன்றைய நற்செய்தி. பிரியமான மக்களே, ஒரு வகுப்பறையில் மாணவன் 7வது வகுப்பு படித்துக் கொண்டிருந்தான். அவனுடைய வகுப்பறை முழுவதும் மாணவர்கள் எல்லாம் பிக்னிக் போக ஆசைப்பட்டாங்க. அப்படி போகும்போது ஒரு பையன் அந்த பையன் கிளாஸ்ல இருந்து அப்பாட்ட போய் பெர்மிஷன் கேட்குறான். அப்பா, இந்த மாதிரி என்னுடைய வகுப்பறையிலேருந்து நாளை மறுநாள் எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள் பிக்னிக் போகிறாங்க, நான் போகட்டா அப்படின்னு. அதுக்கு அப்பா கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு அமைதியாயிட்டார். அதனால பையனும் ரொம்ப அமைதியாயிட்டு, அப்பாவுக்கு பிடிக்கலை, அதனால நம்ம போகமாட்டோம் போல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். ஒரு 3 நாள் கழித்து அந்த பிக்னிக் போகிற அன்னைக்கு அப்பா மனம் மாறி, மானே நீ பிக்னிக் கேட்ட இப்போ நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கொடுத்தாரு. அதுக்கு அந்த பையன் சொன்னான், அப்பா இப்போதைக்கு என்னால் போக முடியாது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு தான் அவங்க போகிறாங்க. நான் முந்தாள் நாள்லேருந்து உங்கள்கிட்ட கேட்டேன் இல்லையா, அந்த நாள்லேருந்து நவநாள் வச்சிருக்கிற 3 நாள் என்னைக்கு பிக்னிக்கோ அன்னைக்கு என்னது மழை பெய்யணும், இடி வரணும், எல்லாம் புயல் வரணும், அவங்க எல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். அதனால காலையில் நீ கண்டிப்பாக போக மாட்டாங்க, உங்கள் காசு எனக்கு தேவையில்லை அப்படின்னா. ஒரு சின்ன ஒரு இதுதான். தூய ஆவி என்பது என்ன? யார்? இவர் ஒரு கடவுள், தந்தையாய கடவுள், அப்பா. மகனான இயேசு அவரும் கடவுள் தான். தூய ஆவியானவர் இவரும் கடவுள். ஆக 3 பேரும் சேர்ந்து ஒரு கடவுள் தான், 3 கடவுள் அல்ல. இதுதான் திருச்சபை நமக்கு கற்றுத்தருகிற பாடம். அப்பாவாக இருந்தாலும் சரி, மகனாக இருந்தாலும் சரி, தூய ஆவியாராக இருந்தாலும் சரி, ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமை உண்டு. இந்த கடமையில இன்றைக்கு பெந்தகோஸ்து அனுபவத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, முதல் வாசகத்துல நம்ம பார்க்கிறோம், மேல் தளத்து இறை அனுபவம், அப்பர் ரூம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மேல் தளத்துல யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, எதற்காக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, பயந்து கொண்டு இயேசு உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில பங்கெடுத்தாலும் இன்னும் அவர்களை விட்டு பயம் போகவில்லை. பயம் போகாதனால் மேல்தளத்தில் இருக்கிறார்கள். அவர்களோடு கூட இருப்பவள் நம்முடைய அன்னை மாமரி. ஆக இப்படியாக அங்கு குடியிருக்கிற இந்த அப்போஸ்தலர் ஒரு திரு அவையில ஆண்டவர் இயேசு அங்கு தன்னுடைய ஆவியை அனுப்புகிறார். ஒவ்வொருவருமே அவர்கள் நிறைவடைகிறார்கள். ஆவியினுடைய வல்லமையினால் முதலில் நிறைவடைகிறார்கள். நிறைவடைவதற்கு போல அவருடைய உள்ளத்தில் இருக்கிற அச்சம் எல்லாம் நீங்குகிறது, பயம் எல்லாம் போய்விடுகிறது. ஆவியானவர் இறங்கும் போது முதலிலே நெருப்பு தன்மை கொண்டவராக பயத்தை சுட்டெரித்து வல்லமையை கொடுக்கிற ஆவியானவராக அங்கு இறங்குகிறார். எனவே தான் நாம் பார்க்கிறோம், இதன் பிறகு அந்த ஆவியின் வல்லமையை பெற்ற பிறகு அப்போஸ்தலர்கள் எல்லாம் மறைசாட்சிகளாக மாறுகிறார்கள். ஒரு சிலர் விசுவாசத்துக்காக இறக்க துணிகிறார்கள், இயேசுவை போல மறிக்க விரும்புகிறார்கள். இன்னும் அதிகமாக தங்களுடைய உடலை ஒரு பொருட்டாக இயேசுவே
திருப்பலி என்பதை உணர்ந்து அறிவிக்கிறார்கள். ஆக இப்படியாக பார்க்கிற போது பெந்தகோஸ்து திருவிழா அன்று பயந்து இருந்த ஒரு நிலை விலகி வல்லமை பெறுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆக மேல்தளம் என்று அதற்கு சொல்லுகிற போது நமக்கு இன்றைய நாட்களில் மேல்தள இறை அனுபவம் என்றால் ஒவ்வொரு திருப்பலியும் தான் மேல்தள இறை அனுபவம். ஒவ்வொரு திருப்பலியிலும் ஆண்டவர் இயேசு தன்னுடைய ஆவியின் சக்தியை வல்லமையை நம் மீது பொழிகிறார். ஏற்கனவே திருமுழுக்கினால் நாம் பெற்றுக்கொண்ட அந்த ஞானஸ்தானத்தின் வழியாக பெற்றுக்கொண்ட ஆவியின் சக்தி ஒவ்வொரு திருப்பலியிலும் புதுப்பிக்கப்படுகிறது. நாம் புதுமையடைகிறோம். பழைய இயல்புகளை கலைத்துவிட்டு புதிய இயல்பாகிய கிறிஸ்துவுடைய திருவுடலும் கிறிஸ்துவுடைய திரு ரத்தத்தையும் அருந்தும் போது நாம் அவராகவே மாறுகிறோம். ஆக பழைய இயல்புகள் கலைகிறது, புதிய இயல்புகள், புதிய தன்மைகள், புதிய சிந்தனைகள், புதிய வல்லமை பெருகுகிறது ஒருவருடைய உள்ளத்தில். ஆக மேல்தள அனுபவம் என்பது ஒவ்வொரு திருப்பலியிலும் நடக்கிற புதுமைதான். ஆக பயம் நீங்குவது போல நம்முடைய வாழ்க்கையில அத்தனை பாவங்களும் நீக்கப்பட்டு புதிய மனிதர்களாக மாறுகிறோம். எனவேதான் தூய ஆவியானவர் விவிலியத்தில் நாம் பார்க்கிற போது இவர் வேறு ஒருவர் அல்ல, துணையாளர். நமக்கெல்லாம் தெரிந்ததுதான். துணையாளர் என்பது திருமண உடன்படிக்கையில நாம் பார்க்கிறோம். ஒருவர் இன்னொருவருக்கு துணையாளர். மனைவி கணவருக்கு துணையாளர், கணவர் மனைவிக்கு துணையாளர். இப்படியாக ஒருவர் இன்னொருவருக்கு துணையாளர். துணையாளர் என்பது ஒருபோதும் நீங்காதவர்கள். எத்தகைய சூழல் அந்த திருமண உடன்படிக்கையில் நாம் பார்க்கிறோம். நான் நிறைவிலும் இந்த இன்பத்திலும் துன்பத்திலும் உனக்கு உறுதுணையாக இருப்பேன். ஆக இது போலத்தான் கடவுளுடைய உடன்படிக்கையில கடவுளே உறுதுணையாக இருக்கிறார். ஆக உறுதுணை எப்படி நீங்கப்படாதோ அதுபோல கடவுளுடைய பிரசன்னமும் நம்முடைய வாழ்க்கையில நீங்கப்படாத ஒரு பிரசன்னத்தை கொடுக்கிறார். அதுதான் கடவுள் தருகிற புதிய உடன்படிக்கை. ஆக இந்த நாளில நாம் துணையாளராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த தூய ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருபவராக இருக்கிறார். நமக்கு கற்றுத்தருதல் என்ன என்றால் எங்கு முதலில் நடக்கிறது என்றால் நம்முடைய கருவூலத்தில் தான் நடக்கிறது. சாங்சுவரி. இந்த சாங்சுவரி எது என்றால் நம்முடைய ஆன்மா. இதிலே தான் முதலில் மாற்றங்கள் ஏற்படுகிறது. நல்ல சிந்தனைகள் உள் வர வர இங்கே நன்மைத்தனம் பெருகுகிறது. அதான் விவிலியத்தில் நாம் பார்க்கிறோம், நல்ல மரம் கெட்ட மரம். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்காது. ஆக ஒரு மனிதனுடைய சாங்சுவரியில அந்த இந்த இடத்துல நல்ல விதைகள் விதைக்கப்படுகிற போது அல்லது ஆவியானவருடைய சக்தி உள்ளே வருகிற போது ஒரு மனிதன் நல்லதை தியானிக்கிறான், நல்லதை கொடுக்கிறான், நல்லதை வழங்குகிறான். இந்த மனிதன் எப்போதும் சாக மாட்டான், இருளை சார்ந்திருக்க மாட்டான். காரணம் இவனுடைய கருவூலத்திலே நன்மை கணமும் இறைவார்த்தையும் நிரம்பி இருப்பதால் இந்த மனிதன் வாழ்வு வருகிறான், வாழ்வை கொடுக்கிறான். ஆக இந்த நாளில இந்த பெந்தகோஸ்து அனுபவத்தை பெற வந்திருக்கிற நாமும் திருப்பலியில் தான் இருக்கிறோம். எனவே ஆண்டவரை மீண்டும் நம்பிக்கையோடு பெறுவோம். ஆண்டவருடைய உடலை பெறுகிற போது எனக்குள்ளே நன்மைத்தனம் பெருக வேண்டும், எனக்குள்ளே இறக்க குணம் பெருக வேண்டும், எனக்குள்ளே மன்னிப்பு பெருக வேண்டும். நற்செய்தியில பார்க்கிறோம், எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை உங்களுக்கும் மன்னிக்கப்படும். அதான் ஒவ்வொரு தடவையும் நம்ம விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை ஜெப சொல்லுகிற போது நாங்கள் பிறருடைய குற்றங்களை மன்னிப்பது போல எங்களுக்கு நீரும் எங்களுடைய குற்றங்களை மன்னியும் என்றுதான் வேண்டுகிறோம். ஆக ஒவ்வொரு திருப்பலியிலும் ஆண்டவருடைய உடலை உட்கொள்கிற போது இந்த ஒரு கருத்திற்காக செபிப்போம். ஆண்டவரே, நீர் எப்படி என்னை மன்னிக்கிறீரோ அதுபோல என்னுடைய வாழ்வில் வருகிற சவால்களில் நானும் மன்னிக்கக்கூடிய வல்லமையை பெற எனக்கு இந்த திருப்பலி உதவுவதாக என்று செபிப்போம். எனவே பெந்தகோஸ்து அனுபவமானது வேறு ஒன்றும் அல்ல, தூய ஆவி வாழுகிற இந்த ஆலயமாகிய இந்த உடலை நாம் கடவுளுக்கு உகந்த விதத்தில் படைப்போம். கடவுள் அதை மாற்றி கொடுப்பார். நம்முடைய இல்லத்திலும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விலும் இயேசுவினுடைய பெந்தகோஸ்து சாட்சிய வாழ்வில நாமும் நிலைத்து நிற்போம். ஆமென். நின்று விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்.
துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். ஆண்டவருடைய பிரசனத்தில் நாம் இருக்கிறோம். துணையாளராகிய தூய ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். எனவே நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நம்முடைய தேவைகளுக்காக மன்றாடுவோம். திரு அவையின் தலைவரான திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், சிறப்பாக எங்கள் அருட்தந்தை மரியதாஸ் மற்றும் துறவிகள் தூய ஆவியாரின் ஞானத்தினால் வழிநடத்தப்பட்டு திரு அவை அன்பிலும் ஐக்கியத்திலும் வழிநடத்த வரம் வேண்டி ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். உலக தலைவர்கள் அனைவரும் தூய ஆவியின் தூண்டுதலால் போர்களை கைவிட்டு சமாதானத்தையும் நீதியும் நிலைநாட்ட முன்வர வேண்டி ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். திறமை, அறிவு, ஞானம் போன்ற தூய ஆவியாரின் 7 கொடைகளால் நாங்கள் ஆட்கொள்ளப்பட்டு இந்த உலகத்தில் கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழ வரம் வேண்டி ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் குடும்பங்களை தூய ஆவியின் கனிகளான அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, கருணை, நன்னயம், நம்பிக்கை, பணிவு, தன்னடக்கம் ஆகியவை நிறைந்து வாழ வரவேண்டி ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். இந்த திருப்பலியினுடைய கருத்துக்கள், இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கின்ற ஜெபக்குழு உறுப்பினர்கள், ஐபிஜி மெம்பர்ஸ், இன்னும் நம்முடைய குடும்பங்களில் நாம் சிறப்பாக வேண்டுகிற அத்தனை காரியங்களும் இந்த ஜெப விண்ணப்பங்களையும் நினைத்து பார்த்து ஜெபிப்போம். துணையாளரே, தூய ஆவியானவரே, நாங்கள் எழுப்பியுள்ள நம் தேவைகளை ஆசீர்வதியும். உம்முடைய திருவுளத்திற்கு ஏற்றபடி நாங்களும் வாழ உம்மை அன்பு செய்ய கற்றுத்தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். வாழ்த்திடுவே நான்
அழைக்கின்றேன். இதய உணர்வுகள் இன்பராகங்கள் எல்லாம் பணிந்தேன் அர்ப்பணித்தேன் எங்களே இயேசுவே. அன்பு வழி பீடத்திலே தியாகமாகுமே. வாழ்ந்து போராடும் உள்ளங்களில் வளர்த்தே வாழ்வுள்ள விளைகின்றேன். வாழ்க்கை வழியிலே என்னையே தந்து வளர்ச்சி காண வழிவாகுவே. அர்ப்பணித்தேன் எங்களே இயேசுவே. அன்பு வழி பீடத்திலே தியாகமாகுமே. அர்ப்பணித்தேன் எங்களே இயேசுவே. அன்பு வழி பீடத்திலே தியாகமாகுமே. உன் பாதையிலே பயணமாகுமே. உண்மை காண சாட்சியாய் வாழ்ந்திடுவேன். வாழ்ந்திடுவேன் நான் வாழ்ந்திடுவேன். அர்ப்பணித்தேன் எங்களே இயேசுவே. அன்பு வழி பீடத்திலே தியாகமாகுமே. அர்ப்பணித்தேன் எங்களே இயேசுவே. அன்பு வழி பீடத்திலே தியாகமாகுமே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உம் திருமகளின் வாக்குறுதிக்கு ஏற்ப தூயாவியாரே பலியின் மறையின்மைகளை எங்களுக்கு மிக தெளிவாக வெளிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரே எங்களை நிறையுண்மையை நோக்கி என்றென்றும் வழி நடத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் பாஸ்கா மறைபொருளை நிறைவுறச் செய்கின்றீர். உமது ஒரே திருமகனோடு உறவு கொள்வதால் உரிமை பேரான மக்களாக நீர் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இன்று தூயாவியாரை வழங்கினீர். திரு அவை பிறந்த அந்த நாளிலேயே
அதே தூயாவியார் எல்லா மக்களுக்கும் இறை அறிவை ஊட்டினார். பல்வேறு மொழி பேசும் மக்களை ஒன்று சேர்த்து ஒரே நம்பிக்கையை அவரே அறிக்கையிடச் செய்தார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்கல் அனைத்துலக மனிதர் அனைவரும் மக்களுக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பவுலோ, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தொழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும்
எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, நீங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, நீங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர்.
விண்ணக படைகளை உமது திரு அவைக்கு தாராளமாய் வழங்கும் இறைவா, நீர் எமக்கு அளித்துள்ள அருளை எம்மிலே பாதுகாத்து தூய ஆவியார் பொழிந்துள்ள கொடைகள் என்றும் எங்கள் வாழ்விலே வலிமை பெறுவதாக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. பிரியமான மக்களே, இந்த வெள்ளிக்கிழமையை தாய் அவையோடு இணைந்து பெந்தகோஸ்து திருவிழாவை இந்த நாளில் நம்முடைய பிறப்பு நாள். காரணம், திருமுறையானது நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. திருமுறை பெற்ற நாளில் ஆவியானவர் நமக்கு துணையாக இருந்து அந்த புது படைப்பாக மாற்றிய இந்த நாளில் தூய ஆவியானவர் மீண்டும் நம் மீது இறக்கி நம்மை புது படைப்பாக மாற்றியிருக்கிறார். அதிலே நாம் திரு அவையோடு சேர்ந்து நாம் அனைவருமே பிறந்திருக்கிறோம் ஆண்டவரில். எனவே இந்த திருவிழா திருப்பதியில் கலந்து கொண்டு வந்து இந்த நாளை சிறப்பித்திருக்கிற உங்கள் எல்லாருக்கும் பெந்தகோஸ்து திருவிழாவுடைய நல் வாழ்த்துக்கள். திருப்பதியை
நம்முடைய எஸ்எம்டிசி சமூகத்தை சார்ந்த பிரேயர் குரு மற்றும் ஐபிஜி மெம்பர்ஸ் இவங்க தான் இந்த திருப்பலியை சிறப்பித்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதாவது எஸ்எம்டிசி சமூகம் அப்படின்னு சொன்னாலே அன்பியம் இல்லாத நம்முடைய சமூகம் இல்லை. அதே போல தான் பிரேயர் குரூப் எந்த ஒரு சமூகத்தில் இல்லையோ அது நிலைத்து இருக்காது. அதாவது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இதுதான் ஒரு நம்முடைய ஒரு அடிப்படை. ஸோ அதனால் நம்மளுக்கு எஸ்எம்டிசியில் நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுறோம். நம்ம எல்லாரும் இன்னும் அதிகமாக ஆண்டவர்கிட்ட வரணும்னு சொல்லி இப்படி ஒரு பிரேயர் குரூப். அதே போல் ஐபிஜி மெம்பர்ஸ் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மக்களுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிற திருச்சபமாக சொல்லி ஜெபிக்கிற மக்களாக இருக்காங்க. அதனால் இந்த குழுவில் யாராவது சேர்ந்து ஜெபிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக குரூப்புக்கு வாங்க. நம்ம எல்லாருமே சேர்ந்து ஜெபிப்போம். இது என்ன எமர்ஜென்சி இருக்கும், ஹாஸ்பிட்டலில் இருந்து ஃபோன் பண்ணுவாங்க, இந்த அட்மிட் ஆகிட்டாங்க அல்லது வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு எமர்ஜென்சிக்காக நமக்கு ஒரு ஆறுதல் தானே. இன்னொருத்தர் வந்து நமக்கு ஜெபம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு காட்டில் ஒரு சிறப்பு இருக்காங்க. அதனால் இந்த ஐபிஜி மெம்பர்ஸ் அதுதான் நம்முடைய தேவைகளை வச்சு நம்ம ஜெபம் பண்ணுறாங்க. எனவே இந்த ஜெபக்குழுவில் மற்ற மக்களும் என்னையே நான் ஆசைப்படுகிறேன். எனவே தயவு செய்து இந்த குழுவில் யாரையும் தான் மாற்றி அவர்கள் தான் அந்த குழுப்பத்தில் அப்படின்னு இருக்காங்க. அவங்களும் தயவு செய்து பார்த்து குழுவில் சேர்த்து கொள்ளுங்கள். அடுத்த தமிழ் திருப்பலி மே மாதம் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று மாலை இதே மே நாளில் நடைபெறும். அந்த திருப்பலியை புனித அற்புதங்களை மக்கள் சிறப்பிக்க அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். அதே போல எஸ்எம்டிசி உறுப்பினர்கள் வரும் 25ஆம் தேதி நம்முடைய தமிழ் சமூகம் பங்குல மே மாதம் நடக்கிற மே மாதம் வணக்க மாதத்தில் ஒவ்வொரு குழுவும் சிறப்பிக்கிறாங்க. திருப்பலிக்கு முன்னாடி அதாவது நம்ம பங்குல போன ஒவ்வொரு வருஷம் வந்து புரோட்டோவில் ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். இந்த தடவை நம்ம சிடிஏனுடைய அறிவுறுத்தல்படி கோயிலுக்குள்ளேயே திருச்சபமாக தியானிக்கப்படுகிறது. எனவே வருகிற திங்கட்கிழமை நம்முடைய சமூகத்திற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எனவே தேர்ந்தெடுத்த மக்களோடு நாமும் இணைந்து அன்றைய நாளில் திருச்சபமாலை ஒப்புக் கொடுப்பதோடு விதிப்பதோடு அன்றைய நாளில் நடக்கிற திருப்பலியிலே கலந்து கொண்டு ஆசீர்வாதம் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சரியாக அதில் பங்கெடுக்கிற மக்கள் 6:20 மணிக்கு வந்து திருச்சபமாலை தியானிக்க முன்னேற்பாடுகளை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மே மாதம் வணக்க மாதம் நம்முடைய சமூகத்தில் ஃபேமிலி மினிஸ்ட்ரி சார்பாக ஒவ்வொரு மாலையும் மாலை 8:30 மணிக்கு ஜூமில் வந்து திருச்சபமாலை தியானிக்கப்படுகிறது. பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில 30-40 பார்ட்டிசிபெண்ட்ஸ் இருக்கிறாங்க. நம்ம சமூகத்தில் எல்லாரும் நிறைய இருக்கிறோம். வேலைகள் இருந்தாலும் சரி பரவாயில்ல. பட் இருந்தாலும் அதை நீங்கள் ஆன் பண்ணிட்டு நீங்கள் மற்ற திருச்சபமாலை தியானிக்கிறது ஒரு ஆசீர்வாதம். எனவே தயவு செய்து யாராவது கலந்து கொள்ள ஆசைப்படுகிறவங்க லிங்க் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் பகிரப்படுகிறது. அதில் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய சமூகத்தில் மே மாதம் 28ஆம் தேதி அல்லது 29ஆம் தேதி இந்த 2 நாட்களில் 24 மணி நேர தொடர் ஜெபமாலையானது தியானிக்க நாம் இருக்கிறோம். எனவே இந்த திருச்செபமாலையில் எல்லா அன்பிய மக்களும் பங்கெடுத்து உங்களை ஆசீர்வற்ற மக்களாக வாழ உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். நாளையிலிருந்து லீவு இல்லைங்களா? செவ்வாய்க்கிழமையிலிருந்து லீவ் இருக்க போகிறாங்களோ என்ன பிளான் பண்ணுறாங்களோ தெரியல. இருந்தாலும் 24 மணி நேரம் திருச்செபமாலையில் வந்து எங்கே இருந்தாலும் சரி இல்லைங்களா? இப்போ தான் அந்த ஜூம் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்கள் அன்பியத்தில் அந்த இருக்கிற ஸ்லாட்டில் தயவு செய்து பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். செல்ல போகிற இடங்களில் பாதுகாப்பு போகும். சரிங்களா? எல்லாம் இதில் நம்ம எல்லாருமே இறைவனுடைய அன்பு செய்கிறோம். அதே நேரத்தில் அவர் நம்மை பாதுகாப்பார். அதனால் ஆங்கிலேய இடத்துல கொஞ்சம் அக்கறையோடு இருந்து நம்ம முறையில் திரும்புவாங்க. இந்த ஆண்டிற்கான தமிழ் இறை சமூகத்தினுடைய சந்தா புதுப்பிக்கப்படுகிறது. எனவே அந்த பொறுப்பாளர்களை அணுகி குடும்ப உறுப்பினருடைய பெயர்களையும் பதிவு செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறார். அடுத்தபடிய மற்ற அன்பியத்தை சாராத மக்களுக்கு ஒரு சிறிய விண்ணப்பம். ஏன் சார்பில் இல்லைன்னா என்னுடைய சார்பில் அதாவது எத்தனையோ பேர் எஸ்எம்டிசி சமூகத்தில் அன்பியத்தில் இல்லாமல் இருக்கிறீங்க.
உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் உருவாக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கோரிக்கை. ஏன்னா அந்த வாட்ஸ்அப்பில் உங்களை நாங்கள் வேறு எதுக்கெல்லாம் அழைக்க மாட்டோம். ஒரு நட்புறவு கலந்துரை தான். நம்ம தமிழ் திருப்பணிக்கு வரோம், அதோட முடிச்சு போயிடலாம். அந்த வாட்ஸ்அப் மூலமாக ஒரு சில நேரத்துக்கு குட் மார்னிங், பிரைஸ் தி லார்ட் எல்லாமே நம்முடைய எஸ்எம்டிஸுடைய தகவல்களை அந்த வாட்ஸ்அப்பில் செய்தியை போடலாம் அப்படின்னு சொல்லி ஆசையாக இருக்கு. எனவே தயவுசெய்து இப்போ என்ன ரிக்வஸ்ட்னா, எஸ்எம்டிசியை சாராமல் இருக்கிற அந்த அன்பியத்தை சாராமல் இருக்கிற மக்கள் தயவுசெய்து உங்களுடைய நம்பரை கொடுத்துட்டு போங்க. விருப்பங்கள் இருந்தால் கொடுத்துட்டு போங்க. அதில் ஒரு வாட்ஸ்அப் உருவாக்கி நம்முடைய திருப்பலியுடைய கருத்துக்களையும் சரி உங்களுக்காக உங்களுக்கு ஒரு வருடத்தில் 2 திருப்பலி 3 திருப்பலி அன்பியத்தில் இல்லாத மக்களுக்கும் வழங்குறோம். எனவே தயவுசெய்து இந்த ஏற்பாடு எல்லாம் இருக்கிறதுனால உங்கள் நம்பரை பதிவு செய்யுமாறு விளையாடும்போது கேட்டுக்கொள்கிறேன். இது புரிஞ்சதா புரியலையா தெரியல. ஆமாவா இல்லையா? ஓகே, சரி, எல்லாரும் நினைப்போம். ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஆண்டவருடைய பிரசன்னம் நம்ம உள்ளத்தில் இருக்கிறது. நம்ம எல்லாருமே வீட்டுக்கு போக போகிறோம். இந்த ஒரு ஜபத்தோடு நாம் ஜபம் செய்து கலைத்து செல்வோம். திருப்பாடல் 51 திருவசனம் 10. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும், உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியிருக்கும். இதுதான் நம்முடைய ஜபமாக இருக்கு. கடவுளுடைய பிரசன்னம், நற்கருணைய பிரசன்னம் நம்முடைய உடலில் இருக்கிறது. எனவே அந்த நற்கருணை ஆண்டவர்கள் இந்த ஜபத்தையே மன்றாடுவோம். ஆண்டவரே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும், உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. Yeah.